இந்த சின்ன வயசுலயே நாம 2 பேருமே இறப்போம்னு யாரு கண்டாங்க சொல்லு பார்க்கலாம். இருந்தாலும் உன் அம்மா அளவுக்கு சின்ன வயசு கிடையாது. அப்பா, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். லீஃப் வில்லேஜோட ஒயிட் ஃபேங்கான நீங்க குறிப்பா உங்க நண்பர்களை காப்பாத்த ஒரு மிஷினையே கைவிட்டுட்டு போனீங்க. அவங்கள மட்டும் நீங்க சாக விட்டுருந்தீங்கன்னா ஒருத்தர் கூட உங்களை தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அவமானப்படுத்தப்பட்டு கடைசியில தற்கொலையே பண்ணிக்கிட்டீங்க. அதுவே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. புரியுது. என்னால நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல இருக்கு. ஆமாம்பா, நீங்க பண்ணது சரிதாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதோட பின்விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சேதான் நீங்க உங்களோட முடிவை அப்பவே எடுத்திருக்கீங்க. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி மகனே. என்னது அது? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சுமா? கண்டிப்பா லார்ட் ஃபுகசாக்கு இறந்துதான் போனாரு. என்னால இதை நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்னே தெரியல. வாய்ப்பே இல்லை. இது எப்படி? இது உண்மை கிடையாது. எங்க என்னதான் நடக்குது? இருக்கா சென்சே? கொனஹாமாரோ, நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆமா, நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. எபிசு சென்சே, உங்களுக்கு அடிபட்டிருக்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல. கொனஹாமாரோ என்ன காப்பாத்திட்டான். என்ன நடக்குது இங்க? எனக்கு என்னமோ நருட்டோ தான் பெயின் கிட்ட பேசி இதை எல்லாத்தையும் மாத்தி இருப்பான்னு தோணுது. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க என்ன நடக்குது? நருட்டோ, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க உயிர் திரும்ப வந்துட்டு இருக்கு. என்ன? இதுல இருந்து யாரையெல்லாம் கொன்னோ அவங்க எல்லாருமே உயிரோட கொண்டு வர முடியும் என்னால. என்ன இது? எனக்கு என்னவோ நீ இப்ப திரும்ப பூலோகத்துக்கு போறியோன்னு தோணுது. நீ இன்னும் முடிக்க வேண்டிய கடமை நிறைய பாக்கி இருக்கு கண்ணா. அப்பா, நாம சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி முழு மனசோட நீ என்ன மன்னிச்சிட்ட. இது போதும். இனி என் ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். அப்பா, என்ன ககாஷியும் பொழைச்சிட்டானா? என்ன நடந்தது? நல்ல வேளை நீங்க பொழைச்சுக்கிட்டதுல சந்தோஷமா இருக்கு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். நாகட்டும், நீ இப்ப உண்மை என்னன்னா ஒருத்தர் நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க மரணத்தை ஏத்துக்க நமக்கு கஷ்டமா இருக்கும். சில சமயம் அவங்க இறக்க கூடாதுன்னு நாமளே நம்ம மனசை நம்ப வைப்போம். குறிப்பா உன்ன மாதிரி பசங்க இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு, போர்னா என்னன்னு தெரியாத இந்த தலைமுறைக்கு போர் மூலமா தீர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அது மூலமா நமக்கு கிடைக்க போறது தீராத வலி மட்டும்தான். மொத்தத்துல போர் பல போர்களை உண்டாக்கிடும். நருட்டோ, இனி வரப்போற நாட்கள்ல நீ நிச்சயமா நான் சொன்ன விளைவுகளை நீ கண்டிப்பா சந்திப்ப. இதோட என்னோட காலம் முடிவுக்கு வருது. நருட்டோ, நான் உங்க எல்லாரையும் தான் முழுசா நம்புறேன். அப்படின்னா இப்ப அவனையும் நீங்க கூப்பிட்டு போறீங்களா? ஆமா, எங்க நண்பனான யாய்கோ உடலை பயன்படுத்தி தான் டெண்டோ பெயினை உருவாகணும். அது எங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யாஹிகோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அடுத்து என்ன பண்ண போறீங்க? திரும்பவும் அந்த அகாட்ஸ்கி கிட்ட போக போறீங்களா? இல்ல, நான் அகாட்சுகியை விட்டு விலகுறேன். யாய்கோ அப்புறம் நாகட்டோ, அவங்க தான் எனக்கு எல்லாமே. யாய்கோவோட கனவு அப்புறம் நாகட்டோவோட கனவு, 2 பேரோட கனவுமே உன் மேல விதைக்கப்பட்டிருக்கு. அவங்க கனவை சுமக்க போறது நீதான்.
நாகட்டோ உன்னதான் முழுசா நம்புறா நருட்டோ. அதனால நானும் உன்னதான் நம்புறேன். இனி ஹிடன் ரெயின் வில்லேஜ் சேர்ந்த நாங்க எல்லாரும் உன்னோட கனவுக்காக உன் கூட சேர்ந்து பயணிப்போம். என் பேருக்கு பின்னாடி இருக்கிற உண்மை, விடாமுயற்சியோடைய சக்தி, கூடவே இப்போ பெயின். என் மாஸ்டர் கிட்ட இருந்தும் அவருடைய முன்னாள் மாணவர்கள் கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான். எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழியாத நம்பிக்கையா நீ இருப்பேன்னு நான் எப்போ நம்புறேன் நருட்டோ. நீங்க நினைச்சதை சாதிப்பேன் மாஸ்டர். நல்லா பண்ண ககாஷி சென்சை. கீழே இறங்கிடாத, நானே கூட்டிட்டு போறேன். அவனோட எடை கூடி இருக்கு. எல்லாரும் நீ எப்ப வருவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல கண்டிப்பா நானும் ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா என்னையும் ஒரு மனுஷனா மதிப்பாங்க. நருட்டோ, நீ சாதிச்சிட்ட. உனக்கும் பெயின்க்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு நான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேன். அந்த எதிரி பாக்குறதுக்கு எப்படி இருந்தா நருட்டோ? என்ன ஆச்சு சொல்லுங்க. ஒன்னும் ஆகல நருட்டோ. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு? நருட்டோ என்ன பண்ணாரு? நீ சரியான கிறுக்கண்டா. முட்டா பயலே. நன்றி. நீ நிஜமா சாதிச்சிட்ட நருட்டோ. ஆமா, அடுத்த தலைமுறை சக்தியை நிரூபிச்சுட்ட. அவன் தனியாவே இதை முடிப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. என்ன தெரியல, ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நருட்டோலாம் என் கூட பிடிச்ச பையன் தெரியுமா? அவனை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அவன் பெருசா சாதிச்சிட்டான். அவனுக்கு இணையா நாமளும் இனிமே கடுமையா உழைக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல அவன் எல்லார் கண்ணுக்கும் ஒரு தொல்லையா தான் தெரிஞ்சான். அவனுக்குள்ள இருந்த விஷயங்களை பயமுறுத்தினதால அவனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதோட விடாமுயற்சியும் சேர்த்து அவன் ரொம்ப சிறப்பாவே போராடிக்கிட்டு இருக்கான். குறிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் நெஞ்சா வழியை அவன் கைவிடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவனே தகுதியுடையவனா மாத்திக்கிட்டான். இப்போ எல்லாரும் நருட்டோவை முழுசா நம்பி அவனை மனசார ஏத்துக்கிட்டாங்க. அவன் ஜெயிக்கிறது மட்டும்தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கு. நருட்டோ அவன் மேல எல்லாரும் வச்சிருந்த ஒப்பீனியனை அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினான். அதுக்கு காரணம் அவனோட விடாமுயற்சி தான். லார்டு தேர்ட், லார்டு ஃபோர்த், நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஹீரோ அவதரிச்சிட்டான்.